சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவில் வேட்பாளர்கள் தேர்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. தென் மாவட்ட தொகுதிகளுக்காக மட்டும் 1720 பேர் விருப்ப மனு அளிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க கூட கட்சி தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வராரு. இந்த நேர்காணல் நடைமுறை 22ஆம் தேதி வரை தொடர இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். நேற்று தென் மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்ப மனுதாரர்களிடம் நேர்காணல் நடைபெற்றிருந்துச்சு. இதுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் காலை அமர்வில் பங்கேற்றாங்க. பிற்பகல்ல மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டாங்க. இதுல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் பங்கேற்று அவரது வெற்றி வாய்ப்புகள் குறித்து மு.க.ஸ்டாலினிடம் நேரடியாக கேட்டிருந்தார். இந்த நிலையில தான் இன்று கொங்கு மண்டல மாவட்டங்களான கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி போன்ற பகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெற இருக்கு. மாலை அமர்வுல கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மட்டும் இல்லாம திருப்பூர் பகுதிகளுக்கும் இடம்பெற இருக்காங்க. கோவை உட்பட கொங்கு மண்டல வேட்பாளர் தேர்வுல செந்தில் பாலாஜியின் பங்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு நடுவுல தான் கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளிலும் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கட்சி வட்டாரங்கள்ல பரபரப்பு நிலவி வருது. சிங்காநல்லூர் தொகுதியில தற்போதைய மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அதிகம்னு எதிர்பார்க்கப்படுது. கோவை தெற்கு தொகுதி கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்படலாம். அங்கு கமல்ஹாசன் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மாறாக காங்கிரஸ் சார்பில் இருந்து மயூரா ஜெயக்குமார் பெயரும் போட்டியிடுவார் பட்டியல்ல இருந்துட்டு இருக்கு. கோவை வடக்கு தொகுதியில டி.ஏ. ரவி பெயரும் முன்னிலையில இருக்கு. அதே நேரத்துல வலுவான பெண் வேட்பாளரை நிறுத்தும் வாய்ப்பு திமுக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு. கோவை வடக்கு தொகுதியில டி.ஏ. ரவி பெயர் முன்னிலையில இருக்கு. அதே நேரத்துல வலுவான பெண் வேட்பாளர்களை நிறுத்தும் வாய்ப்புக்கு திமுக இதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்.பி. வேலுமணியை எதிர்கொள்ள வலுவான வேட்பாளரை நிறுத்த திமுக திட்டமிட்டிருக்கு. கவுண்டபாளையம் தொகுதியில ஆர். கிருஷ்ணன், கிணத்துக்கடவுல குறிச்சி பிரபாகரன், பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் இல்லனா டாக்டர் வரதராஜன் ஆகியோர் பரிசீலனையில இருக்காங்க. வால்பாறை தனி தொகுதி கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சூலூர் தொகுதி திமுக இல்லனா கூட்டணி கட்சிகளிடையே தீர்மானிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மேட்டுப்பாளையம் தொகுதி திமுகவின் டி.ஆர். சண்முக சுந்தரம் இல்லனா காங்கிரசுக்கு செல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால் கோவை மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்தில் திமுக வேட்பாளர் தேர்வு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கட்சி வட்டாரங்களில் தீவிர எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.